பாதுகாப்பை கூட்டுவதற்காக யாருமே எதிர்பாராத வகையில் புது முடிவை எடுத்திருக்கிறது இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூர் கொடுத்த அனுபவத்தை தொடர்ந்து இந்தியாவுக்கு மேலும் 5 அதிமுக்கிய ஆயுதங்கள் வரவிருக்கின்றன. பாதுகாப்பிற்காக இந்தியா போடும் கணக்கு என்ன? நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் அரங்கேறிய தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொன்றொழித்தது இந்திய ராணுவம். மே 7ஆம் தேதி நள்ளிரவில் துவங்கி மே 10ஆம் தேதி வரை நீண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் நடத்தியது. இந்தியாவின் பல்வேறு நகரங்கள் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்க முயன்ற பாகிஸ்தானுக்கு வான்பரப்பில் வைத்தே பதிலடி கொடுத்தது இந்தியாவின் S-400. அடிப்படையில் S-400 என்பது சர்வதேச அளவில் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கிறது. எதிரி நாட்டிலிருந்து ஏதேனும் ஏவுகணையோ ட்ரோனோ தாக்க வரும் பட்சத்தில் புறப்படும் போதே ரேடார் மூலம் கண்காணித்து வானிலேயே வைத்து அழிக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது இது. 4 வெவ்வேறு ரேஞ்சுகளில் இருக்கும் இந்த அமைப்பு 40 கிலோமீட்டர் முதல் 400 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும். ஷார்ட் ரேஞ்ச் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கும், மீடியம் ரேஞ்ச் 120 கிலோமீட்டர் தூரத்திற்கும், லாங் ரேஞ்ச் 250 கிலோமீட்டர் தூரத்திற்கும், வெரி லாங் ரேஞ்ச் 400 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கி அழிக்கும். வான்பரப்பு என்று பார்த்தால் 30 கிலோமீட்டர் உயரம் வரை பறந்து இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் 160 இலக்குகளை கண்காணித்து அதில் 72 இலக்குகளை அழிக்கும் திறன் கொண்டதாகவும் இருக்கிறது இந்த S-400. இப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்ட இந்த அமைப்பை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது இந்தியா. சுமார் 35,000 கோடி செலவில் 5 அமைப்புகளை வாங்குவதற்கு கடந்த 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இந்தியா அதில் 3ஐ கொள்முதல் செய்தது. இந்த அமைப்புகளே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ராணுவத்திற்கு பக்கபலமாக அமைந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து மேலும் 5 பாதுகாப்பு அமைப்புகளை கொள்முதல் செய்ய இந்திய ராணுவம் திட்டமிடுவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த ஆண்டின் இறுதியில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு வருகை தரவிருக்கும் நிலையில் S-400 கொள்முதல் தொடர்பாக ஆலோசிக்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் வடக்கு எல்லை பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் இந்த அமைப்புகளை நிலைநிறுத்தி பாதுகாப்பை உயர்த்த மத்திய அரசு திட்டமிடுவதாக தெரிகிறது. முழுக்க முழுக்க ரஷ்யாவின் தயாரிப்பான இந்த அமைப்பை அந்நாட்டுடன் இணைந்து தயாரிக்கவும் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. நேரடியாக 3 அமைப்புகளை கொள்முதல் செய்துவிட்டு 2 அமைப்புகளை இணைந்து தயாரிக்கும் திட்டமிருப்பதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலக நாடுகளின் வரிசையில் பாதுகாப்பை கூட்ட இந்தியாவின் இந்த மூவ் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.